வணக்கம் மக்களே, இது உங்கள் சிட்டு பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. நேற்று ரொம்ப வேலை இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இது பக்கத்து வீட்டாக்காவோட இல்லை அவங்க என்ன ஸ்பெஷலாக செஞ்சாலும் கொடுத்துருவாங்க பாப்பாக்காக. நைட்டு டின்னர் மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக ரவா உப்புமா செஞ்சேன். எனக்கு மட்டும்தான். ஹஸ்பண்ட் வெளியில் பிஸ்னஸ் விஷயமாக அதை தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் சீக்கிரமாக தோசை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. இந்த ரவா உப்புமா செய்கிறப்பெல்லாம் எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கப்போ எங்கள் அண்ணனோட ஞாபகம் வரும். என்னென்னா அம்மாவுக்கு ஒரு தடவை ஏதோ ப்ராப்ளம், அம்மா செய்ய முடியலன்னு நான் ரவா உப்புமா செஞ்சேன். அப்போது காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அது நான் செஞ்சேன். எனக்கு அதுக்கு கொட்டுறப்பவே கிண்டணும்னு தெரியாமல் நான் பாட்டை செஞ்சுட்டேன். ஆக்சுவலாக கட்டி கட்டியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்போ ரொம்ப டாலரேட் பர்சன் அவங்க. சாப்பிட்டுட்டு தயவுசெய்து கொஞ்சமாவது சாப்பாடு செய்ய கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது மெமரி இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிட்டு பிரின்சஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.